பொட்டேட்டோ குருமா. பூரி கூட உருளைக்கிழங்கு மசாலாவே வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். பூரி கூட இந்த பொட்டேட்டோ குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பூரியெலாம் நல்லா குருமாவில் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கே செமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய், பட்டை, ஏலக்காய், கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்தி கூடவே உப்பையும் சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்தி கரம் மசாலா, மல்லித்தூள், அவ்வளோதான். இதையும் சேர்த்தி நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி, சோம்பு, கசகசா தண்ணி சேர்த்தி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூடவே குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் சேர்த்திட்டு இப்போ இதில் ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி முழுசாக உடையாமல் இருந்தால் தான் இதில் நல்லாயிருக்கும். நல்லா மூடி போட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சுட்டு அதில் பெப்பர் பவுடர், கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி சேர்த்து இறக்குனா குருமா ரெடி. இந்த குருமா பூரிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.